இந்த அதிமுகங்கிற கட்சி எதற்கு தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருக்குது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேண்டாம், ஏன்னா ஜெயிலா உள்ள போறதுக்கு வெளியே இருந்து பார்க்கலாம். வீடியோ ஏன் அதிமுக தோத்துக்கிட்டே இருக்கு, என்ன காரணம்? ஒரு போன்ல புதுசா ஒரு சில அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்பப்ப ஒரு ஆப்போ ஒரு போனையோ அப்டேட் பண்ண சொல்லும். அப்டேட் பண்ணாதான் அடுத்த ஸ்பீச்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால போனை நம்ம அப்பப்ப அப்டேட் பண்ணிக்குவோம். ஆனா இந்த கட்சி அதிமுகங்கிற இந்த கட்சியில புது புது உறுப்பினர்களை சேர்க்காம பழைய ஆளுகளே இருந்ததுதான் மெயினான காரணம். அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கிளை செயலாளர்கள் புது புது வாக்காளர்களையோ இல்ல ஜென்சி ஆளுங்களையோ அவங்க அதிகமா சேர்த்து இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா மாற்று கட்சி போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க இறங்கி எந்த ஒரு இடத்துலயும் அதிமுகவோட கிளை செயலாளர்கள் எங்கேயுமே இறங்கி வேலை செய்யல. தேர்தல் வந்தா அந்த 3 மாசம் அந்த 2 மாசம் மட்டும்தான் அந்த வேலை செய்யறது. அம்மா போறது, ஓட்டு கேட்க போறது, பணம் கொடுத்தா பணத்தை போய் கொடுக்கறது, இதுதான் அவங்களோட வேலை. மற்ற நேரம்லாம் அவங்களோட வேலையை பாட்டுக்கிறாங்க, கட்சியை பற்றி கண்டுக்கிறது இல்லை. இது மேல் மட்டத்துக்கு தெரியுதா இல்ல தெரிஞ்சலையான்னு என்னன்னு தெரியல. அடுத்ததா கட்சியில பிரச்சனை சில முக்கியமான தலைவர்கள் அதிருப்தியில இருக்கும்போது உட்காந்தி கூடி அதை ஒழுங்கா பேசுறோம். எதனால நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோம், என்ன காரணம், எந்த இடத்துல எந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணணும், ஒரு இடத்துல அளவுக்கு அதிகமா ஒரு இடத்துல நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோம், 16 தொகுதி இருக்கிற சென்னையில நம்மளுக்கு 1 கூட வரமாட்டேங்குது அப்படிங்கும்போது என்ன காரணம் உட்காந்தி அலசி ஆராயணும். அதுக்குண்டான அங்க பிரச்சனைய அவங்க தோல்விக்கு உண்டான காரணத்தை முதல்ல வெளியே எடுத்துக்கணும். அப்பதான் கட்சி அடுத்த கட்டத்துல நகர்ந்து போகும். ஆனா இவங்க அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன் தோத்தனா இன்னொருத்த மேல பழிய போட்டுட்டு தலைமை சரியில்லை, தலைமையை கேட்டா கீழே இருக்கிற நிர்வாகி சரியில்லைன்னு சொல்றது. இதுதான் அந்த கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்குது. உடனே ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டா முக்கியமான நிர்வாகிகள்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க, வேற கட்சி ஓடி போயிடுறாங்க. என்னன்னா இங்க உட்காந்து எங்களால சம்பாதிக்க முடியல. ஒண்ணு எதிர்கட்சியா இருக்கும்போது வேலையாகல, ஆளுங்கட்சியில் இருக்கிற இடம் தான் சம்பாதிக்க முடியும். அதனாலதான் எல்லாருமே மாறி மாறி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தலைமை அதை கண்டுக்கிறது இல்லை. உட்காந்து வெளிப்படையா பேசணும், உட்காந்து வெளியில போற நிர்வாகிகிட்ட பேசணும். ஏன், என்ன காரணம், என்ன பிரச்சனை, உட்காருங்கன்னு. உடனே கட்சியில இருக்கிற ஆளை நீக்கிவிட்டு என்னால பண்ண முடியாது. அப்படி பண்ணா மேலும் மேலும் பலவீனம் தான் அடைஞ்சிடுவோம். சரி, அப்படி நீக்கினாலும் கீழே இருக்கிற ஆளு மேல அந்த பதவிக்கு வரதான் போறாங்க, வராமல் இருக்க போறது இல்லை. அதிமுகங்கிற ஒரு கட்சியை அழிக்கிறது திமுக எல்லாம் கிடையாது. இந்த நியூஸ் மீடியாக்காரன் தான் அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படியே கரையா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவங்களுக்கு என்ன கட்சின்னு அதிமுகன்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. அத யாராவது ஒரு நிர்வாகி எங்கேயாவது விலகிட்டா முக்கியமான புள்ளி, உடனே இபிஎஸ்க்கு அதிர்ச்சி, அதிமுக என்ன செய்ய போகிறதுன்னு உடனே நியூஸ் கார்டு போடுவாங்க. இதுதான் இவங்களோட வேலை. அந்த அதிமுக ஒரு கட்சியை ஒழிச்சுட்டு தான் அவங்க அந்த நியூஸ் மீடியாக்காரங்க அடங்குவாங்க. ஏன்னா வருஷம் 365 நாளும் 24 மணி நேரம் வார 7 நாளும் அதிமுக தாலி அறுக்கலன்னா இந்த நியூஸ் மீடியாக்காரனுக்கு தூக்கமே வராது. பெங்களூர்ல புகழேந்தின்னு ஒரு முன்னாள் நிர்வாகி எப்ப பார்த்தாலும் அதிமுக இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு அவன் எப்ப பார்த்தாலும் கட்சி பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உங்க சார்பா யாராவது ஒருத்தர் அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த அந்த போலியான பிம்பத்தை உடைக்கிறதுக்கு உங்க சார்பா யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணீங்களா? அதிமுக யாரும் ஒரு முயற்சி பண்றதே இல்லை. நீங்க உங்க பிரச்சனை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நியூஸ் மீடியால உடனே அவன் எப்ப பேட்டி கொண்டாடுறானோ உடனே மைக்கை தூக்கிட்டு போய் உட்காந்துக்குவாங்க. சொல்லுங்க, அதிமுக என்ன எத்தனையா உடையுது, 30 உடையுதா இல்ல 300 உடையுதா? இது மட்டும்தான் வேலை. அவனை கொண்டு போய் மைக்கு தூக்கி உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்க அதை பத்தி குரலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவளா ஒரு ஆளு அவனோட பின்புலத்தை எல்லாம் எடுத்து போடுறது, அவனோட மொத்த நிதியும் முடக்கி உட்கார வைக்கிறது. ஒருத்தனை பேச விட்டு நீங்க வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களாலதான் அதிமுக பலவீனமா அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்க கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைச்சு முக்கியமான இருக்கிற தலைவருங்களா வெளியேறிட்டாங்க. அப்படி வெளியேறதுல செங்கோட்டையன் சார் அவரும் ஒருத்தர். அவரு நீங்க வேண்டான்னு கொத்தமல்லி தலைன்னு வேண்டான்னு தூக்கி போட்டீங்க, வெளியில எடுத்து போட்டீங்க. இன்னைக்கு அவர் அங்க அமைச்சர். யாராவது எதிர்பார்த்தாங்களா? மொத்த தமிழ்நாடு யாரும் எதிர்பார்க்கல. ஏன் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இப்படியெல்லாம் நடக்குது, இப்படிலாம் ஒரு ரிசல்ட் வரும்னு? அடுத்த கட்ட நகர்வு என்ன இன்னும் தெரியாது.
கொஞ்சம் கொஞ்சமா உங்க கட்சியில இருக்கிற முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், வட்டம், ஒன்றியம், கிளை அப்படின்னு பழைய ஆளுங்களை பார்த்து பார்த்து டிவிகே கட்சியில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? அதை தடுக்கிறதுக்கு அதிமுக கட்சி என்ன நடவடிக்கை எடுக்குது? ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இதுதானே நியூஸ் மீடியாவுக்கு வேணும். உங்களை ரொம்ப பலவீனப்படுத்திட்டு இன்னைக்கு கட்சிய எல்லாரும் பயங்கரமான அதிருப்தியிலையோ மன வருத்தத்திலயோ உட்காந்துக்கிறாங்க அதிமுக சேர்ந்தவங்க. என்ன பண்றது, அடுத்தது என்ன பண்றது, கட்சி எப்படி இயங்க போகுது, என்ன பட போகுது அப்படின்னு. இந்த கட்சி அழியக்கூடாது. ஏன்னா மக்களுக்காக இருக்கிற கட்சின்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா அதிமுக மட்டும்தான். அது மக்களுக்காக மட்டும்தான் இயங்கும். மற்ற கட்சிக்கு மாதிரி இது கிடையாது. அது அழியக்கூடாது அப்படின்னுதான் என்னோட ஆசையம். ஆனா நியூஸ் மீடியாவோட ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு உங்களை மொத்தமும் பலவீனப்படுத்தி இருக்கிறாங்களே, நீங்க ஏன் அதுக்கு நீங்க ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? யாரு வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? முக்கியமா ஒரு பேசுற ஆளை போட்டு ஏன் அந்த செய்தி தொடர்பாளர் ஒரு ஆளை போட்டு ஏன் அவங்க கொடுக்குற நியூஸ்ல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏன் உங்களால சொல்ல முடியல? நீ ஏன்னா தானே இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஏதோ நடந்துட்டு இருக்குது, கட்சி நடந்துட்டு இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தானே அதிமுக நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க தேர்தல் வந்தா மட்டும்தான் அவங்க வேலை செய்வாங்க. அந்த 3 மாசத்துல நீதி இருக்கிறனால ஒரு புது நிர்வாகி யாராவது இந்த கிளை ஒன்றியம் இந்த இடத்துல யாராவது போட்டிருப்பாங்க? புது ஆளுங்களை சேர்த்திருப்பாங்க? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தா பசங்க தன்னால வருவாங்க. அப்புறம் இந்த அதிமுக ஒரு ஐடி விங்கு டோட்டல் வேஸ்ட். ஒரு அடி முன்னாடி போக கிடையாது. நீங்க இன்னமும் 1980 86 தான் இருக்கிறீங்க. 2006 யாரும் வரல. கொஞ்சம் கூட இவ்வளவு பிரச்சனையை கொடுத்துருக்கிறாங்க. இந்த ஐடி விங்ல போட்டு எப்படி கிழிக்கிறோம். இந்த பிரச்சனை கொடுக்குறாலாம் போட்டு கழுவி ஊத்துறதை விட்டுட்டு இந்த புகழேந்தி மாதிரி ஆளுங்களை அவனை போட்டு இந்த அளவுக்கு போட்டு வாங்குன்னு வாங்கினா அவன் நியூஸ் மீடியால பேசுவானா? அவனை பேச விட்டுதான் நீங்க வேடிக்கைப்பட்டுக்கிறாங்க. இந்த ஐடி விங்லாம் எப்படி செயல்படுது? ஐடி விங்கு டோட்டலா சுத்தமா இல்லை.